வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th டேர்ம் 3ல் L1 தமிழ்நாட்டில் காந்தி. இது வந்து ஒரு சம்பவங்கள் தாங்க சொல்லும். இது ரொம்ப ஈஸியான பாடம், அதுவும் இல்லாமல் முக்கியமான பாடம். இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தடுத்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் இதிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியும், காந்தியடிகள் வந்து நம்ம விடுதலைக்கு போராடினவர். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு எல்லாத்துக்குமே இவர் துணை நின்றவர். சரிங்களா? இல்லை வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது வந்து மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். நமக்கு தெரியும், சுந்தர் சி கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து சுந்தர் சியும் விவேக் சாரும் வந்து இங்கே இருப்பாங்க. அதில் கூட நாசர் சார் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மூவி வந்து இந்த மதுரை அருங்காட்சியகத்தில் தான், மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் தான் வந்து நடக்கும். சரிங்களா? அடுத்து அங்கே படத்துக்குள்ளே போகிற இது ஒவ்வொரு நிகழ்வு, இது வந்து ஒரு கதையாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து படித்து காமிக்கிறதை விட ஒரு கதையாக சொல்லும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதாவது 1919 நமக்கு என்ன ஞாபகம்? ஒரு ரவுலட் சட்டம் இது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ஒரு ஸ்டான்ஸாலும் ஒரு கதை தான். அடுத்து அதுலேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. 1919 பிப்ரவரி மாதம் வந்து காந்தி சென்னைக்கு வந்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் வந்து கடுமையான சட்டம் இல்லையா? அது வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ அதனை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து காந்தி வந்து திட்டமிட்டிருக்காரு. அதை பற்றின கருத்தாய்வு கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் வந்து நடக்குது. அங்கே யார் இருக்காங்கன்னா, காந்தியடிகள் இருக்காங்க, ராஜாஜி இருக்காங்க, அப்புறம் ஒரு சில ஆட்கள் எல்லாருமே கூட இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட பாரதியார் வந்து அங்கே வராங்க. பாரதியார் வந்து அப்பொழுது அங்கே வந்த பாரதியார் என்ன கேட்குறாங்கன்னா, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதுக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வேறு ஒரு பணிக்கு, எதுக்குன்னா இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஒரு கூட்டம் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்காக வந்து நான் வந்து வேறு பணி இன்றைக்கி இருக்குது, அதனால் உங்களோட கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பாரதியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களோட திட்டத்துக்கு வந்து வாழ்த்துக்கள், நல்லபடியாக செய்யுங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்புனதும் காந்தி வந்து வியப்போடு கேட்குறாரு, இவங்க யார் அப்படின்னு. அதுக்கு ராஜாஜி என்ன பதில் சொல்கிறாருன்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட கேட்பாங்க, இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு சொன்னது யார்? ராஜாஜி இல்லையா? அதை கேட்பாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் தான் வந்து முதல்ல எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னு ராஜாஜி வீட்டில் காந்தியும் பாரதியாரும் சந்திக்கிறாங்க. இதை கூட கேள்வியாக கேட்பாங்க. அதனால் எதை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு பாடமே இல்லை, இது ஒரு கதை தான். ஈஸியாக அப்படியே ஒரு கதையாக போகிற போக்கில் காதில் வாங்கிட்டு மைண்டில் ஏற்றிக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்து மீண்டும் வந்து 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரார். அப்போ வந்து அப்பொழுது புகைவண்டியில் மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகிறப்ப செல்லும் வழியில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டார். ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருக்காங்க. ஆனால் அப்போ காந்தி எப்படி இருக்காரு அப்படின்னா, நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அப்படிலாம் அணிஞ்சு நல்லா ஒரு லுக்கில் வந்து அவங்க போகிறாங்க. பட் இதை பார்க்கும்பொழுது காந்திக்கு வந்து மனசு உறுத்தலாகி, இனிமேல் நம்மளும் வந்து ஆடை, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து போதிய ஆடை இல்லாமல் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இந்த மாதிரி துணி வந்து அணியலாமா அப்படின்னு சிந்திச்சு, அதிலிருந்து அவருமே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு துண்டுக்கு தோளில் ஒரு துண்டும் அந்த வேஷ்டி கட்டியிருக்காங்கல்ல, அந்த வேஷ்டி மட்டும்தான் கட்ட ஆரம்பித்தார். இதையும் கேள்வியாக கேட்பாங்க. காந்தியோட தோற்றம் வந்து எந்த நிகழ்வின் மூலமாக வந்து மாறுச்சு அப்படின்னு, மதுரை செல்லும் வழியில், மதுரையில் அந்த பார்த்தாங்க இல்லையா, அப்போ தான் வந்து அவரோட உடையில் வந்து மாற்றம் ஏற்பட்டது. சரிங்களா? அதிலிருந்து அவர் வந்து எளிமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த ஒரு நிகழ்வு என்னென்னா, காந்தியடிகள் வந்து ஒரு முறை காரைக்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது கானாடு காத்தான் என்னும் இடத்தில், என்ன ஊருங்க? கானாடு காத்தான். இது கூட அடிக்கடி படத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கானாடு காத்தான் என்னும் ஊரில் வந்து அவரோட
அன்பர் ஒரு வீட்டில் போய் தங்குறாரு. அந்த வீடு வந்து மிகவும் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. வீட்டில் எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள், நம்ம நாட்டுது எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து வெளிநாட்டோட அலங்கார பொருட்கள் வந்து நிரம்பி இருந்துச்சு. அப்போ வந்து காந்தியடிகள் சொல்லிடுறாரு. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு, எத்தனை அப்படின்னா 10ல் 1 பங்கு பணத்தை கொடுத்தா கூட நான் இதை விட அழகாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த அன்பர் வந்து தலை குனிந்தார். அடுத்த தடவை காந்தியடிகள் வந்து அந்த வீட்டுக்கு வரும்பொழுது வெளிநாட்டு பொருள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனை பார்த்ததும் காந்தியடிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது அடுத்த நிகழ்வு. இதுக்கு அடுத்தது காந்தியடிகள் வந்து மதுரைக்கு ஒரு தடவை போகிறாங்க. அந்த மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து சென்று வரலாம் என்று தலைவர்கள் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே காந்தி கேட்குறாங்க, அந்த கோவிலுக்கு எல்லாரும் செல்ல அனுமதி உண்டா அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, ஒரு சாரருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் அங்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகலை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனுமதி வந்து கிடைச்சிது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் வந்து மதுரைக்கு போகும்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கே போயிருக்காங்க. இது ஒரு நிகழ்வு. அடுத்த ஒரு நிகழ்வு என்னென்னா குற்றாலம். இந்த குற்றாலத்தில் வந்து ஒரு நிகழ்வு என்னென்னா, குற்றால அருவியில் வந்து நீராட அனைவருக்கும் உரிமை உண்டு. உரிமை மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் வந்து ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் வந்து ஒரு சாரருக்கு மட்டும் அந்த வழியாக போக தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வழியாக போக முடியலன்னா எப்படி போய் குளிக்க முடியும்? அதனால் ஒரு சில பேர் அந்த தண்ணியில் நீராட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. இந்த மாதிரி மனுஷங்கள்கிட்ட உயர்வு தாழ்வு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நாமளும் போய் குளிக்கக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் வந்து குற்றாலத்தில் போய் குளிக்காமல் வந்துட்டாங்க. இந்த சைட்டில் இருக்கிறது வந்து காந்தியடிகளோட கையெழுத்து. சரிங்களா? அடுத்து காந்தியடிகள் வந்து பலமுறை, அதாவது காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியிருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி தென்னாப்பிரிக்காவில் அவர் எங்கே வாழும்போது தமிழ் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா. நல்லா இப்போ இதை பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது தமிழ் படிக்க தொடங்கியிருக்கார். சரிங்களா? அடுத்தது ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு. ஜி.யு. போப் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா, தமிழ் கையேடை தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்ததாக சொல்லியிருக்கார். சரிங்களா? இதையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 1937ஆம் ஆண்டு வந்து சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடந்தது. அம்மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்தார். யார் தலைமை வகித்தார்? காந்தியடிகள். உவேசா வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். இதுவும் கேட்பாங்க. இது வந்து இந்த பாயிண்டாக கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரிங்களா? உவேசா உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் வந்து உண்டாகிறது என காந்தியடிகள் கூறினார். சரிங்களா? இதை இந்த பாயிண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. கொடுத்தது யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சுங்க. அதாங்க, சும்மா ஒரு நிகழ்வை பற்றி பார்த்தது தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் நடத்தும் போதே சொன்ன பாருங்க, என்ன ஊர் சொன்ன இல்லையா, மதுரை. அடுத்து காந்தியடிகள் டேஷ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாரோட அடிநிலையில்? உவே சாமிநாதர். சரிங்களா? அடுத்து இலக்கிய மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு? இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்துச்சு. அடுத்தது தமிழ் கவிஞர் யார்? 2, பாரதியார். குற்றாலம் அப்படிங்கிறது ஒரு அருவி. தமிழ் கையேடு யார் எழுதுனா? ஜி.யு. போப். சரிங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த ஒரு பாடம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.